ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிஜே. இன்றைக்கி நம்ம திருவள்ளூர் எஸ்விசிடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அங்கே உள்ள சமுதாய உணர்வுள்ள இளைஞர்கள் இணைந்து நடத்திய ஒரு போராட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கோரிய இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரியம், அது சில வெளிநாட்டு நிறுவனங்களின் சூழ்ச்சியால் அழியக்கூடாது, அதுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கணும்னு தான் இந்த போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் நானும் ஒரு பங்கு வகிச்சேன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது நண்பர்களே. வாங்க போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இப்படி ஆரம்பித்த பயணம் திருவள்ளூர் ஆயில் மில்லில் வந்து முடிஞ்சுது. ஆயில் மில் கிட்ட போராட்டம் தொடங்கிய சில நிமிஷத்தில் பிரஸ் அண்ட் மீடியா வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி கரகோஷங்கள் எழுப்புனாங்க நம்ம சகோதரர்கள். அங்கே வந்த பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட நம்ம சகோதரர்கள் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவித்தாங்க. இந்த போராட்டம் நடத்துறது வந்து அரசியல் சார்போ இல்ல அரசியலோட அரசியல்வாதி சார்போ நடத்துற போராட்டம் இல்ல, மாணவர்களோ இளைய சமுதாயம் நடத்துற ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துல விவசாயிகளுக்காக நடத்துற ஒரு போராட்டம். 365 நாள் நமக்காக உழைக்கிற விவசாயி 366 நாள் அவனுக்காக நடத்துற ஒரு நிகழ்ச்சியை கூட தடை செய்யற இந்த மத்திய அரசு மாநில அரசு கண்டிச்சு நடத்துறோம். ஒரு நமக்கு சாப்பிட்ற உணவு அளிக்கிற ஒரு விவசாயிக்கு அவன் வந்து சந்தோஷமா இருக்க முடியாம அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவன் வந்து வீதியில் உட்காடுறான். அவன் வந்து உட்காந்துக்க காரணம் யாருன்னா மத்திய அரசு மாநில அரசு. இது ஒரு மிகப்பெரிய இது ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அந்த சூழ்ச்சிக்கு வந்து பீட்டான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து ஒரு இந்திய ஒரு அமைப்பே கிடையாது, அது வந்து ஒரு அமெரிக்க அமைப்பு. அந்த அமைப்பு வந்து விவசாயத்தை ஒழிச்சிடணும், விவசாயத்து மூலமா எந்த ஒரு இந்தியா வந்து டெவலப் ஆகக்கூடாது சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு இது நடக்குது. அதனால அதுக்கப்புறம் மனித சங்கிலி போராட்டம் தொடங்க அனைவரும் கைகோர்த்து சாலையோரம் சங்கிலி உருவெடுத்து நின்று போராட்டத்தை தொடர்ந்தாங்க. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அத நீ ஏனா நிக்கிறா போயண்டா, வீட்டாவை தடை செய். இதுக்கு மத்தியில் ஒருவர் ஜல்லிக்கட்டு நடக்க கோரி செல்போன் டவர் மேலே ஏற அங்கு பதட்டம் நிலவியது.
மச்சான் அங்கேருந்து குதி சொன்னானுங்க, அது வரையும் இறங்கிட்டா. சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் நமது சகோதரர்கள் எல்லாருமே திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து சென்றார்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்த கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க. ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தடை நீங்களனா போராட்டம் தொடரணும்னு அனைவரும் உறுதியாக இருக்காங்க, நான் உட்பட. வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு, ஆனால் தமிழனுக்கு இல்லை இன்னைக்கு காளை மாடு. உண்மையான தமிழனாக இருந்தால் இதை பகிருங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.